மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலை ஆராயத்துக்கு முன்பாகவே தெளிவாக ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெருக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டம் தான் சொல்லணுன்றது விதி. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 7 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறணும். இந்த வேலை இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் கடன்களை சந்திக்கணும். தொழில் இல்லாமல் தொழில் கிடைச்சாலும் அந்த தொழில் மூலிமா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக கடந்த கால அமைப்புகள் உங்களுக்கு நடைபெற்று போச்சுன்றதான் உண்மை. சார் என்னன்னே தெரில சார், நான் நலமாக தான் இருந்தேன், என்னோட வாழ்க்கை நலமாக தான் போயிட்டு இருந்தது, எங்களோட வாழ்க்கையில் எந்த வித்தையும் குற்றங்கள் கிடையாது, குறைகள் கிடையாது, இதை மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்ற மாதிரி மற்றவர்களும் கண்ணுப்படக்கூடிய அளவுலாம் வாழ்ந்துட்டு வந்திருந்தோம். ஆனால் என்னோ காரணமோ தெரியல, அப்படியே படிப்படியாக உயர்ந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதே படிப்படியாக அகல பாதாளத்தில் கொண்டுட்டு வந்து உட்காந்து வீழ்ந்த மாதிரி இந்த நேரத்தை வீழ்ந்து கடந்துட்டு இருக்கோம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு வளம் பெற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளாரே பயம் வந்துருச்சு. நான் கீழே விழுந்துட்டேன், இனிமேல் மீண்டு வருவனா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கே மகர ராசி அன்பர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. உங்களோட வாழ்க்கையில் இழந்த செல்வத்தையும் இழந்த புகழையும் பேரையும் கௌரவத்தையும் நீங்கள் மீட்டு கொண்டுட்டு வந்தே தீர்வீங்கன்றது எழுதப்பட்ட விதி. அதுக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு, கவலையே பட வேண்டாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, 7.5 சனி தான் இத்தனைக்கும் காரணங்களே. அந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிட்டார். போன கிரகம் 3ஆம் இடத்துல நின்று இன்னைக்கு தசையை நடத்துதுங்க. அப்போ 3ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போனாவே கடந்த 7.5 வருட காலமாக என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இந்த நேரத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று பேர் புகழை கௌரவத்தை தொடுறதுன்னா அந்த மனிதனுக்கு அந்த வேலை வாய்ப்பு மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை இழந்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை கிடைக்க போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் தான் நிரந்தரமான உத்தியோகம். இந்த உத்தியோகத்தின் மூலியமாக தான் உங்களை பழைய கடன்களை அடைக்க போறீங்க, பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க, புதிய தொழிலை தொடங்க போறீங்க, அதன் மூலிமா லாபத்தை பெறக்கூடியங்க அப்படின்றீங்க. அதனால ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. இதனால் வரலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் கம்பல்சரி அருகில் உள்ள ஜோதிடர், குடும்ப ஜோதிடர்கள் இருந்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுங்க. சார் நான் இதை மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், நடந்ததை விட்டுடுங்க, இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன தொழில் செய்யலாம், எது செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் செய்யணும், எது செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுன்றீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ இழந்துட்டீங்க, சேர்த்து வச்ச செல்வம் செல்வாக்குகள் எல்லாமே இழந்துட்டு இந்த நேரத்தில் உட்காந்துருக்கீங்க, பேர் புகழ் கௌரவத்தை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க, நிரந்தரமான வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெறணும்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான யோக காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு. உங்களோட சுயஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையை திட்டம் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும்ன்றீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கனால 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்றீங்க. சார் நான் நல்லதான் சார் படிச்சுட்டு இருக்கேன், என் கூட படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் அவங்களாம் எக்ஸாம் எழுதி ஒரு அரசு உத்தியோகத்தில் போய் உட்காந்துட்டாங்க, ஆனால் எனக்கு நூல் இல்லையில் 1 மார்க்கு 2 மார்க்குன்ற மாதிரி தள்ளி போயிடுது, எனக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குமான்றது டவுட்டே உருவாகுது, நான் இந்த முயற்சி எடுக்கலாமா, இதை விட்டுட்டு போகலாமான்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கனால 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான அரசு உத்தியோகம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதனால தான் சொல்ல வரேங்க, நீங்கள் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஜாதகமா, சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகமா, தனியார் துறை வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஜாதகமா, வெளிநாடுகள் சென்று சந்திக்கக்கூடிய ஜாதகமான்றது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தொட்டு பார்த்துட்டு
அதுக்கு பிறகு முயற்சி எடுங்க. அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் இந்த மாதத்தில் இந்த மாதத்திலிருந்து 2026 ஜூனுக்குள்ளார ஒரு அரசு உத்தியோகம் உங்கள் வீட்டின் வாயில் கதவை மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த குருவின் பார்வை பெறக்கூடிய இடங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தோன்றுவீங்க. இந்த குரு பகவானோட பார்வை 9ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்துல விழ இருக்குங்க. அப்ப தனஸ்தானத்துல விழ இருக்கு. முக்கியமா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். இந்த கடனுக்கு எப்பதான் சார் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு என்னைக்கோ யாருக்கோ செய்த உதவிக்காக இந்த நேர காலகட்டத்தில் பணம் பல வழியில் இருந்து உங்களை கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார இந்த இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்தி வச்சுங்க. அதே போல இந்த மாத காலகட்டத்திலிருந்து 2026 ஜூனுக்குள்ளார குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வீடு மனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்ய போறீங்க அப்படின்றதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்க இருக்குங்க. அப்ப ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கற கிடைக்கிறதுனால குடும்பத்தில் அழியா சொத்துகளும் தந்தை வழியினால ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது. அப்போ மகர ராசிக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த எண்ணத்தை நோக்கி போறீங்க. எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமும் கணவன் மனைவிடையே பிரிந்து சென்ற உறவுகளுக்கு இந்த நேர காலத்தில் பிரிவுகள் நீங்கி ஒரு ஒற்றுமையான இணக்க சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதன் மூலிமா ஆதாயங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட சுயஜாதத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து பார்த்துங்க. எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்ற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மகர ராசி கும்பராசி இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான். அதாவது பொதுவாகவே நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் சனி பகவான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம செஞ்சாலும் திருப்தி அடையாத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சனி வந்து அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்திடுறாரு, அதனால எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துல வந்து எப்படின்னா வேஷம் கட்டுறவங்களுக்கு தான் இந்த வருஷம் இந்த டைம் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளார கெட்டவன்ற பேர் வச்சுக்கிட்டு வெளியில நல்லா சிரிச்சு பேசினா அவங்க நல்லவன் நம்ம நம்புறோம் இல்லைங்களா? அதுபோல சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படின்னா நல்லதோ கெட்டதோ அவர் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கெட்டவனாக தான் தெரிவார். எதுக்காகனா எப்பயுமே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுடன் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்ய மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த 7.5 சனியில. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஆனால் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் சிலருக்கு 2 கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒன்று அதாவதுன்றது பாக்கியத்துக்கு இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகலையே, திருக்கணிதத்தை தானே வந்து சனிப்பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு அப்படின்ற கேள்வியும் உண்டு. 2வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி முடிஞ்சு கூட எனக்கு இன்னும் நல்லதை நான் கொடுக்கலைங்க, சனிப்பெயர்ச்சி அடைஞ்சு கூட நான் நல்லா இல்லைங்க, இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம், சகாய சனியா இருக்கிறார். அப்ப இந்த சகாய சனியா இருந்து நமக்கு என்ன ஃபேவரா பண்ணுவார் இந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரம்னா முதல்ல என்ன, ரிபேஸ்ல வர்றது பேர் தான் வக்கரம். ஒரு 100 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா 99, 98, 97, 96, 95ன்றது ரிபேஸ்ல வந்தாங்க அப்படின்னா அதுதான் வக்கரம். 100லிருந்து 101, 102, 103, 104, 105 இப்படி முன்னாடி போறது வந்து அது இயல்பு நிலை. அப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போன சனி பகவான் வக்கரமாகும் போது மீண்டும் கும்பத்துக்கு வந்தாரா? வரல. மீனத்திலேயே வக்கரம் அடைஞ்சு மீனத்திலேயே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படி அடையிற காலம் ஒரு 138 நாள், கிட்டத்தட்ட சுமாரா ஒரு 4.5 மாதம். அப்ப இந்த 4.5 மாதத்துல பார்த்தா எப்ப இருந்து எது வரைக்கும் பார்த்தா கட்டன்றது ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு என்னைக்கு சனி முடிஞ்சு முன்னாடி போனாரோ நல்லது கொடுத்தாரு. இப்போ மீண்டும் சனி பகவான் மீண்டும் பின்னாடி வராரு இல்லையா?
அப்படி வரும்போது மகர ராசிக்கு என்ன பண்ணுவாருன்னா தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். மறைமுகமா தாக்குவார். மறைமுகமா எப்படி தாக்குவார்? ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு வகையில பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணுவார். குழந்தை வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இதுக்காக வேண்டி இந்த மாசம் கொடுத்துரும், இந்த மாசம் கொடுத்துரும், இந்த மாசம் கொடுத்துரும் ஒரு எதிர்பார்ப்போட சிலருக்கு தள்ளி 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 போகும். ஒரு சிலருக்கு பாருங்க வேலை இருக்கும், அந்த வேலையை பறி போயிருக்கும். வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதாவது சம்பளம் உயர்வு இருக்காது, தொழில முன்னேற்றம் இருக்காது, குழப்பங்கள் அதிகமா இருக்கும். வீட்டுக்கு வந்தா வெளியில போகலாம், வெளியில வந்தா வேலைக்கு போகலாம், இங்க வந்து அங்க போகலாம், அங்க வந்தா இங்கே போகலாம். அப்ப எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்ப மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை என்னன்னா, மதுரை மேல இருக்கக்கூடிய பூனை மாதிரி, எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியல, ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. இது எல்லாம் எப்பதாங்க மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு மேலதான் முழுமையா இது மாறும். ஏன்னா நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு மேலதான் சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு போறாரு. அப்பதான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, ரெண்டாவது 12ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவானும் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார். அப்ப குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, பொதுவாகவே குரு 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவான்னா, சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு 10ஆம் இடம், வாங்குறவங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் வலுத்தா மட்டும்தான் சம்பளம் வாங்குறவங்களால 4 காசு மிச்சப்படுத்த முடியும். இப்ப மிச்சப்படுத்த முடியுதா? இல்லை. மாடு வறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் 10ல் உட்காந்துட்டாரு. 10ல் செவ்வாய் உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா, அதாவது ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுவார். பேசவே தெரியல கூட பேசுற மாதிரி மெயின்டைன் பண்ணுவார். கோவப்படலாம் கூட கோவப்படுற மாதிரி மெயின்டைன் பண்ணுவார். அப்ப வீட்டுக்குள்ளார போனீங்கன்னா, அண்ணன் தம்பினால பிரச்சனை, அண்ணன் தம்பி கட்டிட்டு வந்த பெண்களால பிரச்சனை, அக்கா தங்கச்சினால பிரச்சனை, மொத்தத்துல வந்து ஜாதகருக்கு தந்தைக்குள்ளார ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓஞ்சுதுன்னா இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பமாகும். அப்ப 10ல் செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சில கடன் பிரச்சனைகளும் அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம். அப்ப என்னதான் மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டியா இருந்தா மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட நிலமும் அதே மாதிரி கீழே தான் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஏதாவது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, சுய தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சின்ன சின்ன ஒரு தடைகள் வரும், சின்ன சின்ன ஒரு நஷ்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல எதுல நஷ்டமாகிறோம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நஷ்டம் நம்ம தவிர்த்துக்கலாம். சரிங்களா? அது சொல்றேன், விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க. கமிட்மெண்ட் கம்மி பண்ணிட்டே போதுங்க. பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் இப்ப உங்களுக்கு வந்து 5ஆம் இடம், 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா கரெக்டா சுக்கிரன். சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துட்டார். அதுக்கு ஒரு பழமொழி உண்டு, 8லையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான். ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் கெட்டு போச்சா அந்த கிரகம் வேலை செய்யாது. ஆனா இந்த சுக்கிரன் வேலை செய்யறாரு. ஏன் வேலை செய்யறாரு அப்படி பார்த்தா, சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா சூரிய வீட்டுல. சூரியன்றது யாருன்னா எட்வைட்டான கிரகம் யாருன்னா சூரியன் தான். இந்த நவகிரகமே யார் கண்ட்ரோல்ல இயங்குது அப்படின்னா சூரியனோட கண்ட்ரோல் தான். ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர், கௌரவத்தை பார்க்கிறவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய வீட்டிலேயே சுக்கிரன் போய் உட்காந்து, அதாவது குறிப்பா நான் சொல்ற மாதிரி 8ஆம் இடத்துல உட்காந்து பார்க்கறதுனால அதுதான் சொன்னேன், 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். அப்ப சூரியன் வீட்டுல சுக்கிரன் உட்காந்து நமக்கு வந்து பலம் கொடுக்கிறாரா? கண்டிப்பா பலம் கொடுத்ததை தீர்வார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, ரெண்டாவது சுய தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். குழந்தை வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க லக்னத்துல 5ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தா தாமதப்படுத்துவோம் ஆனா கொடுத்துருவோம். அப்ப 5ஆம் வீட்டுல உங்களுக்கு வந்து பார்த்தா ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இருக்குதான்னு முதல்ல பாருங்க. அப்படி இல்லைங்க எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திர பாக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தா 10ஆம் இடம், 10ஆம் இடம்னா சொந்த தொழிலுக்கு அடங்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அப்படி பார்த்தா 10ல் வந்து பார்க்கும்போது அதிபதி 8ல் போய் உட்காரும்போது சொந்த தொழில் பண்ற
அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தொழில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனிச்சு போயிடுறது நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் புதன். அந்த புதன் தன் சொந்த வீட்டிலேயே, அதாவது 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அரசியல், கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறேன். பொதுவாகவே பார்த்தா எனக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, ஏன்னா இந்த 17 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா 17 தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார், அதுதான் பலம். அடுத்தது 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு துளாராசி. அப்படி வரும்போது என்ன பண்றாருன்னா சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூரியன் 9ல போய் உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு, அதாவது அசையா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் விட ஆடம்பர பொருட்கள் கொடுத்துட்றாரு. அத்தியாவசிய பொருட்களை விட ஆடம்பர பொருட்களை கொடுத்துட்றாரு. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக கனவுங்க, ரொம்ப நாளாக எண்ணம் எடுக்கணும்னு நினைச்சேன், எடுக்க முடியல. இந்த டைம் தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று நம்மனே சொல்கிற மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத மட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? மகர ராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது, அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மேலும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்றேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது, மூதையார்களுக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னு புரியாது. இதெல்லாம் தெரியாம எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில பண்ணல, வைகாசியில பண்ணல, ஆணியில பண்ணல, ஆடியில பண்ணல, ஆவணியில பண்ணல, இதுலயாவது பண்ணணுமே, இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயத்தை நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையா இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்க குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி,
இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமா இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்யறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. மாட்சிமை பொருந்தியது, மங்களத்துக்கு உரியது, மிதமாக அமைதியாக மிக நற்குணம் கொண்டது, பேராற்றல் பெற்றது, பேராற்றல் பெற்றது, எதிலையுமே இல்லை இல்லாதது, மதிக்க தகுந்தது, மதிப்பு மிக்கது. அப்படிப்பட்ட மகரம், அதான் சிகரம். அதீங்களா? அப்பாடி ஒரு வழியா 7.5 முடிஞ்சிருச்சு, விரையச்சனி முடிஞ்சிருச்சு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, பாதச்சனி முடிஞ்சிருச்சு. நல்ல புத்தி, நல்ல திசா புத்தி கடவுளே எனக்கு வரணும் என்று வேண்டிக் கொள்வோம். கடவுளே எனக்கு நல்ல திசா புத்தி வரணும் மட்டும் வேண்டிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப நல்ல திசா புத்தி வரணும்னு என்ன செய்யணும்? உங்க பிறந்த நட்சத்திரம், உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்துல என்ன, அது ரொம்ப முக்கியம். அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்க நல்ல முறையில், ஜென்ம நட்சத்திரத்துல எது செஞ்சாலும் வெற்றியை கொடுக்கும், வெற்றிக்கு வழியை காட்டும், வெற்றிக்கு வழியை காட்டும் ஜென்ம நட்சத்திரம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கண்டிப்பாக இந்த மகத்தான ஒரு மிகப்பெரிய, அதாவது கடந்த காலங்களில் சனீஸ்வரர் விட்டுட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் ஒரு பேலன்ஸ் ஷீட்ல பேக் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்ல பாக்கி இருக்கும். அப்ப அந்த பாக்கி எப்போ போகும்? 8-10 18-10 போகும். 8-10 18-10 போகும். ஏன் 8-10-18? மகரத்தை குரு அதிசாரமா பார்க்கிறார். குரு அதிசாரமா பார்க்கிறார். அப்ப அதிசாரமா பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்க? படிப்புல எதிர்பார்த்தீங்களா? அடுத்து தொழில் எதிர்பார்த்தீங்களா? அடுத்து திருமணம் எதிர்பார்த்தீங்களா? அடுத்தது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தீங்களா? அடுத்து மருத்துவ செலவு குறையுதா? பாருங்க, அடுத்து மருத்துவ செலவு. இதை விட என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு? இதை விட என்ன வேணும்? எல்லாமே குறையும். குறிப்பாக இந்த மாசத்துல, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான திருவோணம், ஓணம் பண்டிகைலாம் வருது இல்லை? அந்த திருவோணம் பண்டிகைலாம் வரும்போது முக்கியமாக அந்த ஓண நட்சத்திரத்துக்கு உங்களால முடிஞ்ச, அதை நான் பின்னாடி சொல்றேன். அப்ப ரியல் எஸ்டேட், அது மகரத்துக்கு விவசாயம், கிழங்குகள், பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள், கருப்பு சம்பந்தப்பட்ட பயிர், கருப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள், கருப்பு சம்பந்தப்பட்ட தானியங்கள், தார் சாலை, பொறியியல் துறை, ஜேசிபி போன்ற ஹை எந்திரங்கள். ஜேசிபி மட்டும் ஒரு என்ன சொல்ற, டெரக்ஸ் போகுதுன்னு சொல்றோம்ல, 15 வீல் 18 வீல்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மகரத்துக்கு பலன் ஜாஸ்தி, மகரத்துக்கு பலன் ஜாஸ்தி. அந்த மாதிரி டெரக்ஸ் டிரைவர் போடுறது, டெரக்ஸ் டிரைவர் போடுறது, லேபர் போடுறது, ஹெச்யூடியா போடுறது பார்த்தீங்களா? கீழையும், அதாவது கீழே நின்று உழைப்பாளி, கீழே நின்னா தொழிலாளி, மேலே நின்னா முதலாளி. இது எல்லாம் செய்யறது மகரமும் கும்பம் தான். இது எல்லாம் செய்யறது மகரமும் கும்பம் தான். அதனாலதான் புரட்டாசி மாசத்துல நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். உங்களுக்கு 6க்கு 9க்குரியவர் யாரு? புதன். உங்களுக்கு யாரு? சனியை விட்டு பிரியாதவர் யாரு? செவ்வாயா? சனியை விட்டு பிரியாதவர் யாரு? புதன். சனியை விட்டு பிரியாதவர் ராகு இல்லை, செவ்வாய் இல்லை, சூரியன் இல்லை. யாரு? சனியை விட்டு எப்போதும் நெருங்கி கொண்டே இருக்கக்கூடியவர். த குட் ரிலேட்டிவிட்டி ஆஃப் தி க்ளோஸ்டு லூப், விலகவே மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க தான் புதனும் சனியும். அப்ப மகரத்துக்கு அதிபதி சனீஸ்வரர். அப்போ 9க்கு அதிபதி புதன். எப்படி இருக்காரு? உச்சம் பெற்றிருக்காரு, முதல் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணிருக்காரு? சூரியனோடு சேர்ந்திருக்கார், அதான் பாக்கியம். அப்ப அந்த பாவகம் 9. அப்ப என்ன ஆகும்? சூரிய புதத்தன் ஆதித்ய யோகத்தோடு உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னது? குரு கோச்சாரத்துல. குரு எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரு. அப்ப கடகத்துல என்னப்பா உங்க பாக்குறாரு? எத்தனாம் பார்வை பாக்குறாரு? 7ஆம் பார்வை பாக்குறாரு. அப்ப 7ஆம் பார்வை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதமான நன்மை. இதை விட விளக்கம் தான், இதை விட விளக்கம் தேவையில்லை. அப்ப என்ன நடக்கணும் உங்களுக்கு? இந்த மாதிரி நேரங்கள் என்ன நடக்கணும்?
மகர லக்கணம், மகர ராசிக்காரவங்களுக்கு என்ன லக்கணம்? தசா புத்தி ஒத்துழைக்க வேண்டும். தசா புத்தி சனி திசையில செவ்வாயோ, செவ்வாய் திசையில சனி இருக்கக்கூடாது, முதல் பாயிண்ட். அடுத்தது சனி திசையில சந்திரனும், சந்திர திசையில சனியோ இருக்கக்கூடாது, இது 2வது பாயிண்ட். அடுத்தது ராகு திசையில சந்திரனும், சந்திர திசை ராகுவோ இருக்கக்கூடாது. அடுத்து கேதுல சந்திரனோ இல்ல சந்திரன்ல கேது, இந்த 4 ஆப்ஷனை தவிர எது இருந்தாலும் சக்சஸ் யாருக்கு? மகரத்திற்கு. சக்சஸ் யாருக்கு? மகரத்திற்கு தான். அதுல மாற்று கருத்து அல்ல. என்ன? விடுதலை ஆயிட்டீங்க. விடுதலையில எல்லா நவக்கோள்களும் உங்களை விட்டு விலகி விடவில்லை. உங்களுக்கு நல்லது செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தசா புத்தி தான் அதுக்கு காரணம். உங்களை இடையூறு பண்ணுவதும் தடையை கொடுப்பதும் யாரு? தசா புத்தி. அந்த தசா புத்தி எங்கிருந்து வந்தது? உங்க நட்சத்திரத்துல இருந்து வந்தது. அப்போ உங்க நட்சத்திர அதிபதி யாரு? எல்லாத்துக்கும் தெரியும். திருவோணம்னா சந்திரன் தான் நம்ம சொல்லிடுறோம். திருவோணம்னா எடுத்தோம்னா நம்ம சந்திரன் சொல்லிடுறோம். அப்ப நட்சத்திர அதிபதி சந்திரன். அப்ப எங்கே இருக்கிறாரு? மகர ராசிக்காரங்களுக்கு எங்க இருப்பாரு? அங்கேதானே இருப்பாரு. அப்ப காலபுருஷனுக்கு 10ல தசாம்சத்துல இருக்காருல்ல. நல்ல தொழிலாளி வீட்டுல தொழில் இருந்தா எப்படி இருக்கும்? தொழிலாளி வீட்டுல தொழில் இருந்தா எப்படி இருக்கும்? வாத்தியார் வீட்டுல படிக்காது, கொயவர் வீட்டுல ஓட்டப்பானையை வச்சு சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப அதே மாதிரி உங்களுக்கு தொழிலாளி வீட்டுல தொழில் தானே இருக்கணும். அது எப்படி தொழில் நடந்து போகும்? தொழில் நடைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்ப யாரை வழிபட வேண்டும்? கன்னிச்சாமி வழிபட வேண்டும், கருப்பு சாமி வழிபட வேண்டும், சங்கிலி கருப்பு வழிபட வேண்டும், முத்தைய சாமியை வழிபட வேண்டும். காவல் தெய்வங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்த பதிவுல 12 ராசிக்கும் காவல் தெய்வங்களை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். காவல் தெய்வம், நீங்க எத்தனை குலதெய்வத்தை கும்பிட்டாலும், எத்தனை திருப்பதிக்கு போனாலும், காசி ராமேஸ்வரம் போனாலும், காவல் தெய்வம் ரொம்ப நம்மளை காக்கிறது காவல் தெய்வம். சந்தன கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, பாறை கருப்பு, அவங்கள மிஞ்சி நம்ம சக்தியை ஒன்றும் செய்ய முடியாது. மகரத்துக்கு அது தனிப்பெருமை. அப்படிதான் செஞ்சு வந்தா நிச்சயமாக மகராசினியர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.